அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சும்மா 1 கிலோ சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்துங்க, 1 கிலோ சிக்கனு, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம். தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸு, ஒரு 4 பச்சை மிளகா, மல்லி இலை, அப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு அதாவது ஒரு சின்ன பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், தனியா பொடி, கரம் மசாலா அண்டு மிளகா பொடி, ஒரு 100 கிராம் தயிர், ஒரு 200 கிராம் எண்ணெய். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டோன்னே பொரியணும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டோம். வதங்கும்போது வெங்காயம் கொஞ்சமாகிடும், சுருங்கிடும். இது வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட் இருக்குது. இப்போ வதங்குற போது நம்ம காலியாக்கில் ஒவ்வொரு பாத்திரமாக கழுவி வச்சிடறோம். அப்போ கிச்சன் க்ளீனாக இருக்கும், நீட்டாக. ஒவ்வொன்றா கழுவி வச்சிட்டோம்னா, காலியாக கழுவி வச்சிட்டோம்னா கிச்சன் நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகும்போது எந்த பாத்திரமும் இருக்காது. இப்போ வெங்காயம் எடுத்த பாத்திரம் அதையும் கழுவி வச்சிடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அது வதங்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. இதுக்குன்னா கிரேவி கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதுக்கு தான் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மல்லி இலையில் பாதியை போட்டுக்கிறோம். பாதி வந்து லாஸ்ட்டில் போடுறதுக்கு மேலே. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருவோம். சேர்த்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இதை கழுவி வச்சிடணும். ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கும் போது இதை கழுவி வச்சுட்டோம்னா நமக்கு அப்புறமா மொத்தமான கழுவுற மாதிரி இருக்காது. அதனால் அப்பப்போ கழுவிடணும். இப்போ இது இஞ்சி பூண்டு நமக்கு வந்து லைட்டாக அந்த பச்சை வடை போடுறது மாதிரி வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா கொஞ்சோண்டு ஆயிரும். இந்த மாடல் வந்து நாகர்கோவில் மாடல். இது வந்து இந்த சிக்கன் ஆயில் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இதோடைய பேர் சாதா குழம்பு இல்லை, சிக்கன் ஆயில் ரோஸ்ட் அப்படிம்பாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு புரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. புரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி. தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து தக்காளியுமே ரொம்ப நல்லா வதங்கணும். தக்காளி சேர்க்கும்போதே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சேர்த்துக்கிட்டு இதை கழுவிடலாம். இந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து மசியணும் நல்லா. தக்காளி தெரியக்கூடாது, அந்தளவுக்கு மசிஞ்சிடணும். மசிஞ்ச எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். அதுதான் இதில் உள்ள இந்த சீக்கிரம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுது. தக்காளி பெருசாக தெரியல பாருங்கள். இது வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து அப்படியே வெளியில் வந்துருச்சுது. இந்த சமயத்தில் நம்ம வந்து மிளகா பொடி போடுறோம். மிளகா பொடி 1.5 ஸ்பூனு. 1 கிலோ கறிக்கு 1.5 ஸ்பூன், அது காரத்தை பொறுத்து. இதை நம்ம இந்த ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். ஒரு 3 ஸ்பூனு தனியா பவுட்ரு, ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. இதே இந்த ஆயிலே போட்டுடலாம். போட்டுக்கிட்டு இந்த தயிரையும் இதிலே ஊற்றிடணும். 100 கிராம் தயிர் ஊற்றிக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த மசாலா பச்சை வடை இதிலே போயிடும் உங்களுக்கு.
தயிர் இந்த டைமில் இது பண்ணால் தான் அது நல்ல கரைஞ்சி வரும். அதனால தயிர் ஊற்றுறது அந்த புளிப்பு தன்மை லைட்டாக கிடைக்கும். அந்த வெங்காயத்தில் உள்ள ஸ்வீட்னஸ்ஸு, அப்புறம் இதில் அந்த தயிரில் உள்ள புளிப்பு, தக்காளியில் உள்ள புளிப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கனை இதில் ஆட் பண்ணிடுறோம். இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி போடலை, அது இப்போ போட்டுக்கலாம். அது நான் வந்து அதை முதல்ல காட்டலை. மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கலாம். சரி, லைட்டாக சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து ஆன்டிபயோட்டிக். தேவைக்கு பார்த்து போடணும். ஏன்னா வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் டக்குன்னு வதங்கும். அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான். இனி இந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் இந்த தண்ணியும் சேர்ந்து நல்ல ஒரு கொதிக்கிட்டு எண்ணெய் புரிஞ்ச வரைக்கும் நமக்கு தண்ணி எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கு போடுறோம். அந்த வெங்காயம் போடுறதுனால தான், கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால தான் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான். சரிதா, 1.5 ஜக்கு இதில். இது லாஸ்ட்டில் நம்ம வந்து கொதிச்சு நல்லா இதானதுக்கப்புறம் அந்த மல்லி இலையை மேலே போட்டுருவோம். இப்போ நம்ம மூடி வச்சிடறோம், கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் இந்த பாத்திரத்தில் கழுவிடுறோம். இப்போ குழம்பு கொதிக்கிற நேரத்தில் கிச்சனும் கிளியர் ஆகிடுது. நமக்கு எல்லாம் கழுவிட்டோம், எல்லா பொருளும் கழுவிட்டோம், கிச்சனும் கிளியர் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது கொதித்து வெங்காயம் எல்லாம் மேலே பிரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு மல்லி இலை மேலே போட்டுருவோம். அவ்வளோதான். இது நமக்கு வந்து பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஹைலைட் வந்து பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி. ஓகே, நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு.